ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் என்னோட யூடியூப் சேனல் வந்து கண்டென்ட் போடலான்னு ஓப்பன் பண்ணேன். அது ஓப்பன் பண்ணி ஒரு ஜஸ்ட் 5 months ஆகுது. ஐ நோ. ஓகே. எனக்கு ஆக்சுவலாக நான் ஏன் கண்டென்ட் போஸ்ட் பண்ணல அப்படின்னா, ஐ தாட் ஆஃப் லைக் என்ன போடுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீல்ஸ் ரியாக்ட் போடலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்க வரல. சரி கேம்ஸ் விளையாடி போடலாம் அப்படின்னு நினச்சா, கேம்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு மைக் தேவையா, லைட் தேவையா, சில பல ப்ராப்பர்ட்டிஸ் தேவையா. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்கிட்ட இல்லை, அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஸோ என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா, லைக் ரீசெண்டாக 12th பசங்களை பற்றி நிறைய கேட்டு இந்த காலேஜ் அட்மிஷன் நான் இங்கதான் சேர்ந்திருக்கேன், கவுன்சிலிங், மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி. இது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பிகாஸ் மை பிரதர் இஸ் ஒன் ஆஃப் தெம். 12th பசங்க ஐ நோ தே ஆர் இன் வெக்கேஷன் ரைட் நோ, அண்ட் வெக்கேஷன் முடிய போகுது. ஸோ திஸ் இஸ் அ க்ரூஷியல் பீரியட். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பீரியடாக வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, பேசிக்காகவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா 12th முடிச்சு என்ன காலேஜ், நிறைய பேர் வீட்டில் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து டாக்டருக்கு படிப்பாங்க, நிறைய பேர் ஜேஇ எழுதுவாங்க, நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிப்பாங்க, சாரி நீட் எழுதுவாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய ஒரு லைக் இட் வில் பி எக்ஸ்ட்ரீமா எல்லா பசங்களும் வந்து பெரிய ஒரு க்ரூஷியல் பீரியட் தான் வந்து இந்த பீரியட். ஓகேவா? ஸோ 12th பசங்களா ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் பேனிக். ஓகேவா? பொறுமை, வாழ்க்கையில பொறுமை முக்கியம். அதுக்கு நீ எப்பவுமே பொறுமையா இருன்னு சொல்லலை, வாழ்க்கையில வந்து பொறுமை முக்கியம். பொறுமையா டிசைட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? யாரும் உங்களை அடிக்க போறது இல்லை. மேனேஜ்மெண்ட்னா என்ன, கவுன்சிலிங்னா என்னன்னு பற்றி பேச போகும். ஸோ பேசிக்கலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிசல்ட் வாங்கல, 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அந்த கட் ஆஃப் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது, பாதி பேருக்கு மேலேயே பிடிக்காது. அந்த கட் ஆஃப்க்கு வந்து லைக் இந்த காலேஜ் எனக்கு கிடைக்காது, இந்த சீட் வந்து எனக்கு கிடைக்காது, நான் முன்னாடியே வந்து எனக்கு இந்த சீட் வேணுன்றவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல போயிடுவாங்க காசு கொடுத்து. ஸோ மேனேஜ்மெண்ட் எப்பவுமே கவுன்சிலிங்கோட ஒரு 2 to 3 times ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த சீட் எனக்கு கிடைக்காது, நான் எடுத்த மார்க்குக்கு ப்ளஸ் நான் கவுன்சிலிங் போட்டாலும் எனக்கு பிடிச்ச காலேஜ் எனக்கு வந்து வராதுன்றவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல இறங்கிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல காசு கொடுத்து they will buy the seat. இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட். கவுன்சிலிங்னா வந்து நீங்க எடுத்த கட் ஆஃப் வந்து யூ வில் அலாட் த சீட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல வந்து இந்த குரூப் வேணும்ன்றத நீங்க வந்து கவர்மெண்ட் வழியா நீங்க வந்து சீட்ஸ் அலாட் பண்ணிப்பீங்க. கவுன்சிலிங்கோட சீட் மேனேஜ்மெண்ட்க்கு கம்பேர் பண்ணியிருந்தா 2 times அதே மாதிரிதான், 2 times வந்து கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ என் தம்பியும் வந்து இப்போதான் 12th முடிச்சிருக்கான், அண்ட் அவனோட ஸ்கோர் வந்து 200க்கு 184. which is a very 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 good mark. ஓகேவா? ஸோ பேசிக்கலாக இதில் வந்து எல்லா பசங்களையும் ஒரே வாட்டி அப்ளை பண்ண வந்து விட மாட்டாங்க கவர்மெண்ட். எப்பவுமே round 1, round 2, round 3, round 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க மார்க் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு they will allot the colleges. எனக்கு எஸ்ஆர்எம் வேணுமா, ஐஸ்வரி வேணுமா, இல்லை சாய்ராமா, கிண்டி, whatever the colleges are there. ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ I will share my இந்த வீடியோ சாரி ப்ரோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் லைக் டைரக்டா இல்ல ப்ராப்பரா எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். As a basic college student, as a sister of another 12th brother, ஸோ என்ன நடக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம் நாங்கள், லைக் வாட் ஆர் யூ கைஸ் ஷுட் டூ அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். ஸோ என் பிரதர் வந்து 200க்கு 184 எடுத்துருந்தான். அவனுக்கு வந்து round 1லயே அலாட்மெண்ட் கிடைச்சிருந்துச்சு.
ஸோ அவன் வந்து லைக் எல்லா காலேஜஸும் வச்சுட்டான், சிஎஸ்சி ஐடின்ற மாதிரி வச்சிருந்தான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு டேட் என்ன ஆகுது அப்படின்னா 26th July. ஓகேவா? நான் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணேன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து 26th July. இன்னைக்கு ரவுண்ட் 1 இதோட முடிஞ்சிருச்சு. ஈவினிங் 5 o'clock ரவுண்ட் 2 பர்சன் வந்து அலாட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ சோ என் தம்பி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா 194 ரொம்ப நல்ல மாட்டேன். ஓகே, குறைய சொல்லக்கூடாது. 200 to 184 வந்து ரொம்பவே நல்ல மாட்டேன். ஓகேவா? அவனோட கட் ஆஃப் 194. ஸோ என்ன பண்ணிருந்தான், அவன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி, மிட், சிஐடி, சவிதா அப்படின்னு போட்டிருந்தான். லைன் பை லைனா என்னென்ன காலேஜ் வேணும்ன்றத வந்து அவன் அலாட் பண்ணிருந்தான். பட் என்ன பண்ணிருந்தான், he did a slight mistake in the counseling process. ஓகேவா? எப்பவுமே சொல்றேன், நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்ணும்போது இப்போ 10 காலேஜ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 காலேஜ் எடுத்துக்கிறேன். ஈஸ்வரி, எஸ்ஆர்எம், சாய்ராம், சவிதா 3 காலேஜ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன, இப்போ சிஎஸ்சி எடுக்கிறீங்க, ஐடி எடுக்கிறீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு அலாட் லைக் எனக்கு வந்து எஸ்ஆர்எம்ல சிஎஸ்சி ஐடி, அப்புறமா வந்து ஈஸ்வரியில சிஎஸ்சி ஐடி, சவிதால சிஎஸ்சி ஐடி. அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து லாஸ்ட் லைக் இது எதுவுமே கிடைக்கலன்னா லாஸ்டா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பீங்களா, லைக் சப்போஸ் இசிஇஓ இல்ல ட்ரிப்ளி இல்ல மெக்கானிக்கல், அதெல்லாம் லாஸ்டா இருக்கும்ல, அந்த ஆப்ஷன்ஸ் எப்பவுமே லாஸ்டா வைக்கணும். என் தம்பி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா காலேஜ் வைஸ் போட்டுட்டான். லைக் எப்படின்னா ஈஸ்வரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸ்வரி ஐடி, ஈஸ்வரி இசிஇ, ஈஸ்வரி ட்ரிபிள், ஈஸ்வரி மெக்கானிக்கல் அப்படி போட்டான். ஓகேவா? ஆக்சுவலி அப்படி போடக்கூடாது. எப்பவுமே காலேஜ் வைஸ் போட்டுட்டு சிஎஸ்சி ஐடி, சிஎஸ்சி ஐடி, சிஎஸ்சி ஐடி, அதுக்கப்புறமா தான் இசிஇ, மெக்கானிக்கல். இஃப் ப்ரிஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் முதல்ல போட்டணும் எல்லா காலேஜ்ல இருந்துங்க. ஒரு காலேஜ்ல இருந்து எல்லா ப்ரிஃபர்டும் எப்பவுமே போடக்கூடாது. ஓகேவா? தட்ஸ் an important பாயிண்ட். ஓகே, இந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா லைக் ரவுண்ட் 1 ரிசல்ட் வரும்போது என் தம்பிக்கு வந்து சவிதால மெக்கானிக்கல் கிடைச்சிருந்துச்சு. அவனுக்கு வந்து லைக் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை மெக்கானிக்கல்ல. அண்ட் லைக் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு படிக்க விருப்பம் இல்லை அப்படின்றது. he got so down. So, how are you? I am under the water. Please help me. Here too much raining. ஸோ எங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ரவுண்ட் 2 போனா இந்த ரவுண்ட் 1ல இருக்கிற காலேஜஸ் வந்து ரவுண்ட் 2க்கு அவ்வளவா அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் லைக் டேக்கிங் த மெக்கானிக்கல், நான் என்னோட தம்பி அப்பா எல்லாருமே வந்து காலேஜ் டைரக்டா போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். போனப்ப சவிதால வந்து அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க, ஓகே உங்களுக்கு மெக்கானிக்னா நாங்கள் மெக்கானிக் தான் கொடுக்க முடியும், பட் அப்வர்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்வர்ட்ல உங்களுக்கு வந்து மேபி ஐடி இல்லைனா சிஎஸ்சில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், கண்டிப்பா வாய்ப்பு இருக்குமா இல்லை நீங்க சொல்றீங்களான்னு. எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. சரி ஓகே, சரி ஓகே. அதே மாதிரி அடுத்து சவிதாக்கு அப்புறமா நாங்க வந்து லொயோலா ஐகானா, சென்ட் ஜோசப், அதுவும் இது எனக்கு நான் மட்டும் தான் அப்படி நினைக்கிறதா இல்ல என்னன்னு தெரியல. பீப்புள் ஆர் சேயிங் லைக் நான் அந்த காலேஜ் போனப்ப சென்ட் ஜோசப், டிஎம்ஐ, லொயோலா 3மே ஒண்ணு அப்படின்னாங்க. I was like, what? இது எப்போ? I don't know that. ஓகே, எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்ச உடனே அந்த காலேஜ் வந்து வேணாம் அப்படின்னு வந்து என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் அந்த லோயலா டிஎம் அந்த காலேஜ்லாம் வேணாம், ஏன்னா பையன் 184 வாங்கியிருக்கான், அந்த காலேஜ்லாம் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஐம் நாட் டீக்ரேடிங் எனி காலேஜ், எவ்ரி காலேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் திங், சேம் கோஸ் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் டூ. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒப்பீனியன்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன இருந்துச்சு, அங்கேருந்து நாங்கள் பனிமலர் போனோம், பனிமலர்லேருந்து ராஜலட்சுமி போனோம், எதுவுமே வேலைக்கு ஆகல, சுத்தமா வேலைக்கு ஆகல. நான் சொல்றேன் எதுக்கு அப்படின்னு. I'll tell what is the real reason. I'll tell. Okay. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டுட்டு இருந்தீங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவுன்சிலிங்ல நம்ம படிக்கும்போது நான் வந்து லைக் ஒரு 3 years பேக் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். 3 years பேக் ஜாயின் பண்ணப்ப லீஸ்ட் கட் ஆஃப் லைக் எப்படி சொல்றது, லைக் இந்த 138 இல்லைன்னா அதுக்கும் கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல,
ஸோ அந்த கட் ஆஃப்ல அந்த பசங்களுக்கே வந்து மோஸ்டா 2 lakhs இல்ல 2.5 lakhs தான் வந்து ஃபீஸே இருந்துச்சு. பட் ஆனா இப்ப கிடையாது. அப்படி சுத்தமா கிடையாது. சுத்தமா கிடையாது. ஸோ என்னாச்சு, நாங்க ஃபர்ஸ்ட் சவிதா போனோம்னு சொல்லியிருந்தோம்ல, சவிதால வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 184க்கு அவங்க மெக்கானிக்கலுக்கே வந்து 2.7 lakhs கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே, இல்ல லைக் ஆக்சுவலா நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது ஜஸ்ட் 3 years பேக் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தது கிடையாது. லைக் மோஸ்டா 1.5லயே வந்து லைக் மோஸ்டா everyone will get the seat. ஓகே, இப்ப அப்படி கிடையாது. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, வேற வழியே இல்ல, கிடைச்ச காலேஜ் விட்டுறக்கூடாதுல்ல. சவிதா இஸ் ஆக்சுவலி குட் காலேஜ் அப்படின்ற மாதிரி, பிளஸ் என் தம்பிக்கும் பிடிச்ச காலேஜ் சவிதா. ஸோ நல்ல காலேஜ் வந்து விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி சரி மெக்கானிக்கலுக்கே போவோம், பட் ஆனா அப்வர்ட் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு போனோம். அப்வர்ட் போட்டாச்சு. ஓகேவா, இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஓகேவா, ரவுண்ட் 1 என்னோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் காட் அப்படி சந்தோஷம். தேங்க் காட் அவனுக்கு வந்து இப்ப சவிதாலாம் ஐடி கிடைச்சு. ஓகே, எஸ், ஃபீஸ் என்ன எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் தட். மண்டே வந்து இவங்க காலேஜ் போகிறது, இன்னைக்கு வந்து லைக் சாட்டர்டே, மண்டே வந்து காலேஜ் போகிறது அவங்களுக்கு ஐடியா. ஸோ திஸ் திங் ஹேப்பன். அதனால தான் வந்து கவுன்சிலிங்ல அலாட்மெண்ட் ஆர்டரை தயவு செஞ்சு பார்த்து வைங்க. ஓகேவா, இல்லைன்னா தெரியலன்னா யாரையாச்சும் கேட்டு வைங்க. யூடியூப்ல 1000 வீடியோஸ் இருக்கு. 1000 வீடியோஸும் பண்ணக்கூடாது. ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க, ஒருத்தர் இல்லை 2 பேரை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் யாரை ஃபாலோ பண்ணணும், எப்படி வைக்கணும்ன்றது. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. ஐ டோன்ட் நோ, நான் ஒழுங்கா சொல்லணும் இல்லையான்னு எனக்கு தெரியல. தப்பா ஏதாவது சொன்னா வைக்காதீங்க, டோன்ட் டேக் மீ. இது ஆக்சுவலா லைக் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஐ எம் ஷூட்டிங் திஸ். ஸோ பார்த்து கொஞ்சம் புரிஞ்சா லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரி, வரேன்.